சொந்தங்களுக்கு வணக்கம். நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால், தீபாவளி 2025 அன்று என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி பார்ப்போம். தீபாவளி என்பது மிக முக்கியமான கொண்டாட்ட நாள் என்பதுடன் மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கும் ஏற்ற நாளாகும். இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும் என்பதை போல் எவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்றும் சில வழிமுறைகள் உள்ளன. இவற்றை முறையாக பின்பற்றி தீபாவளி அன்று உரிய வழிபாடுகளை செய்வதால் மகாலட்சுமியின் அருளை முழுவதுமாக பெற முடியும். தீபாவளி எனப்படும் தீப ஒளி திருநாள் ஒவ்வொரு ஆண்டும் மிகுந்த ஆரவாரத்துடன் கொண்டாடப்படுகிறது. ஆண்டுதோறும் ஐப்பசி மாத அமாவாசை தினத்தில் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுவது வழக்கம். இது ஆண்டின் மிக இருண்ட இரவாகவும் கருதப்படுகிறது. இது இந்துக்களின் மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றாகும். இது கொண்டாட்டத்திற்குரிய நாள் மட்டுமின்றி மிக முக்கியமான ஆன்மீக நாளாகவும் கருதப்படுகிறது. மற்ற விரத நாட்களைப் போலவே தீபாவளி அன்றும் சில குறிப்பிட்ட விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். சில விஷயங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும். தீபாவளி அன்று செய்ய வேண்டிய மற்றும் செய்யக்கூடாத விஷயங்கள் எவை என்பதை தெரிந்து கொண்டு அந்த முறையில் தீபாவளியை கொண்டாடினால் அந்த நாளுக்குரிய முழு பலன்களையும் நாம் பெற முடியும். தீபாவளி கொண்டாட்டத்திற்கான விதிமுறைகள் பற்றி பார்ப்போம். தீபாவளியில் செய்ய வேண்டியதும் தவிர்க்க வேண்டியதும். தீபாவளி அன்று அதிகாலையில் எழுந்து புனித நீராடலுடன் நாளை துவக்க வேண்டும். நீங்கள் குளிக்கும் நீரில் ரோஜா இதழ்கள், உப்பு மற்றும் மஞ்சள் ஆகியவற்றை கலந்து குளிப்பதால் எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கும். அன்று கண்டிப்பாக நல்லெண்ணெய் மற்றும் சீகக்காய் வைத்து குளிக்க வேண்டும். இவை இரண்டும் மகாலட்சுமியின் அருளை பெற்றுத்தரும். குளித்து முடித்த பிறகு புதிய ஆடைகளை உடுத்தி வீட்டில் உள்ள பெரியவர்களின் கால்களில் விழுந்து ஆசி பெற வேண்டும். தீபாவளி அன்று வீட்டில் லட்சுமி பூஜை செய்வதும் வீட்டில் மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் வீட்டில் எப்போதும் செல்வ வளம் நிறைந்திருக்க அருள் புரியும். நாள் முழுவதும் வீட்டை அமைதியாகவும் சுத்தமாகவும் ஒற்றுமை மற்றும் அன்பு நிறைந்ததாக வைத்திருங்கள். லட்சுமி பூஜை முடிந்த பிறகு சாத்வீக உணவை உண்ணலாம். பூஜைகளுக்கு பிறகு எளிமையான தூய்மையான உணவை உண்பது ஆன்மீக உணர்வை அதிகரிக்கும் மற்றும் மன அமைதிப்படுத்தும். காலையில் லட்சுமி பூஜை செய்ய முடியாதவர்கள் தீபாவளி அன்று மாலை 6 மணிக்கு செய்யலாம். தீபாவளி அன்று மாலை நேரத்தில் வீடு முழுவதும் விளக்குகள் ஏற்றி வைத்து ஒளி நிறைந்ததாக வைத்திருக்க வேண்டும். வீட்டில் உள்ள எந்த இடத்தையும் இருளாக இருக்கும்படி வைத்திருக்க கூடாது. அன்றைய தினம் பூஜை செய்வது மிகவும் விசேஷமானதாகும். யாராவது தானம் கேட்டு வந்தாலோ பெரியவர்களையோ மனம் நோகும்படி நடந்து கொள்ளக்கூடாது. தீபாவளிக்கு முந்தைய நாள் மாலையில் வீட்டின் வாசலில் யம தீபம் ஏற்றி வைத்து முன்னோர்களை வழிபட வேண்டும். முன்னோர்களை நினைத்தும் தனியாக அகல் தீபம் வீட்டிற்குள் ஏற்றி வைக்க வேண்டும். இது அவர்கள் மோட்சம் அடைய வழிகாட்டும் என்பது நம்பிக்கை. தீபாவளி மந்திரங்கள். தீபாவளி அன்று சிறிது நீரை கையில் எடுத்துக்கொண்டு ஓம் நமச்சிவாய, நாராயண, தசதோஷ ஹரய, கங்கையை ஸ்வாகா என்று சொல்லிவிட்டு நீராடத் தொடங்கலாம். தீபாவளி அன்று குளிக்கும் போதும் லட்சுமி பூஜை செய்யும் போதும் விளக்கேற்றும் போதும் ஓம் ஸ்ரீம் ஹரிம் க்ரீம் ஸ்ரீம் லட்சுமியே நமக அல்லது அஷ்டலட்சுமியே நமக போன்ற மந்திரங்களை உச்சரித்து வழிபடுவதால் மகாலட்சுமியின் அருளால் வீட்டில் செல்வ வளம் பெருகும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.